வாங்க அன்பு மீனராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக அக்டோபர் 1 வரையான வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். குருவை ராசியின் அதிபதியாக கொண்டவரே உங்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் இன்னொரு உருவமான தட்சிணாமூர்த்தியின் அருளும் சித்தர்களின் அருளும் இருந்து கொண்டே இருக்கும். மீனத்தை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரடாதி, ரேவதி என்ன 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உங்கள் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் குரு, ரண ரூண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என கிரக நிலைகள் உள்ளன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் இருக்க வேளையில் உங்களுக்கு இந்த கிரக நிலைகளை சார்ந்து பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம இங்கே விரிவாக பார்ப்போம். பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு உருவாகலாம். அந்த சோர்வு பார்த்தீங்கன்னா உருவாகாமல் இருக்குது. இந்த பயணங்களை நீங்கள் முன்கூட்டியே நல்லாவே திட்டமிட்டு வச்சுக்கோங்க. திட்டமிடுறப்போ அந்த பயணங்களால் உங்களுக்கு வர பாதி பிரச்சனைகள் இந்த வாரத்தில் குறைய போகுது. அதே போல் சோம்பலும் சோர்வும் இருந்தது இதுவரை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாறப்போகுது. இந்த சோம்பலும் சோர்வும் மாறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனதில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் என்னதான் இருந்தாலும் சில தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படலாம். இந்த சில தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் அந்த தேவையில்லாத எண்ணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லா எண்ணங்கள்லாம் என்னதான் வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் தேவைகளை இந்த கால நேரத்தில் நீங்களே பூர்த்தி செய்து கொள்வீங்க. மற்றவங்களை சார்ந்து அதிகமாக இருக்க மாட்டீங்க. இந்த கால நேரத்தில் உங்களுக்கான பெரிய தேவைகள் எல்லாமே நீங்களே பூர்த்தி செய்கிற அளவுக்கு நல்லாவே கிரக நிலைகளும் மாற்றங்களும் இருக்குது. அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும். நிறைய வழக்குகள் இருந்தாலும் இல்லை வழக்குகளில் இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாமே மாறப்போகுது. மாறுறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த கால நேரத்தில் தரப்போகுது. அதே போல் சில விஷயங்களில் திடீர் செலவுகள் உண்டாகலாம். பார்த்தீங்கன்னா திடீர்னு செலவுகள் உண்டாகலாம். அதனால் நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. சிக்கனமாக இருக்கிறப்ப அந்த திடீர் செலவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் இருக்கும். சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் இருந்தாலும் இந்த வாரத்தோட முடிவில் தடைகளும் தாமதங்களும் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மந்த நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு மந்த நிலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் பண வரத்து தாமதமாகலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு அது மாதிரி விஷயங்கள் இல்லை உங்கள் தொழிலோட விருத்திகளை தாமதங்கள், இது மாதிரி தாமதங்கள் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்படி தாமதங்கள் அதிகமாக இருக்கவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட உழைப்பை அதிகமாக நீங்கள் போட வேண்டி இருக்கும். உழைப்புங்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக உழைப்பு போட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் தராமல் சாதாரணமாக போகலாம். என்னப்பா நான் இவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன், அதற்கான பலன்கள் எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஆனால் சில நேரங்களில் அது உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் அது சில நேரங்கள் தான். பல நேரங்களில் உங்களோட கடின உழைப்புக்கு ஏற்ற சாதகமான பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அந்த புதிய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் உருவாகலாம். இந்த கால நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் உருவாகலாம். அதே போல் மற்றவர்களால் உங்கள் குடும்பத்திலையும் சரி உங்கள் வீட்லேயும் வீண் பிரச்சனைகள் உருவாகும். இந்த வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள், மனஸ்தாபங்கள், கஷ்டங்கள் இதெல்லாமே உருவாகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த கால நேரத்தில் இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக அமையும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் உருவாகும். என்னதான் வந்து சிக்கல்கள் எல்லாம் உருவானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல்கள் வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தோட கடைசியில் வந்து மாறப்போகுது. மாறுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான வெற்றிகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த கால நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இதுவரை செலுத்திய கவனத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து கூடுதலாக கவனம் செலுத்துகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை நவகிரகங்களான குரு உங்கள் ராசியின் அதிபதியான குருவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்குறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக குருவை வந்து பார்த்தீங்கன்னா முல்லை மலர் சூடி வணங்குங்க. முல்லை மலர் சூடி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். நிறைய நன்மைகள் உள்ளானது மட்டும் இல்லாமல் செல்வம் சார்ந்த நிலையும் உயரும். செல்வம் சார்ந்த உங்கள் நிலை அதிகமாக உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். செல்வம் சார்ந்த உங்களுக்கு வந்து நிலையும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில். இப்படி உங்களுக்கான பரிகாரங்கள் பொது பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார நேரத்தில் வந்து நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. சாமர்த்தியமாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் அந்த சாமர்த்தியமான செயல்பாட்டோட வெற்றிகளையும் பெறுவீங்க. இந்த கால நேரத்தில் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு பல்வேறு வகையான வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வந்து சந்தோஷப்படுற வகையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மனம் சந்தோஷப்படுற வகையில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால உங்கள் மனதிலையும் உடம்புலையும் வந்து ஒரு தைரியமும் ஒரு துணிச்சலும் இந்த கால நேரத்தில் உருவாகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்படி வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்க வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடை அலங்காரம். இப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆடை அலங்காரம் சார்ந்த பொருட்களை நிறையா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தோன்றும். அதே போல் அப்படி தோன்றினாலும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதிகமான செலவுகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா நாம் இங்கே சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் விருந்துகள் கேளிக்கை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் நீங்கள் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுக்கு போட்டிகள் அதிகமாக ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிகமான முதலீடு செய்யறதுக்கு வந்து நீங்கள் யோசித்து செய்யுங்க. தொழில் விருத்தி பண்ணலாம், ஆனால் அதிகமான முதலீடுகள் அதில் செய்கிறப்ப என்ன ஆகுனா அதை ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசித்து செய்யுங்க. அப்படி யோசித்து செய்கிறப்போ வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் தேவையில்லாமல் மாட்டிக்காமல் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. இப்படி வந்து நம்மளுக்கு முதலாம் நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு இப்படி இருக்க வேலையில் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடதி. இந்த உத்திராடத்துக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து மற்ற நட்சத்திரங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் முன்பை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான அதிகரிக்கிறதுக்கான கால நேரம் இது உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தகவல்கள் வரும். பார்த்தீங்கன்னா தொலைதூரத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நல்ல தகவல்கள் வரும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில பல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்களையும் இதுவரை இருந்த சாதகமான நிலை உங்களுக்கு மேலும் தொடரும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு நீங்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் உருவாகி அந்த கருத்து வேறுபாடுகள் நீக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உண்மையும் நன்மையும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர்கள் வருகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். விருந்தினர்கள் வருகை முன்பை விட அதிகமாக இருக்க காரணத்தினால
விருந்தினர்களை சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமாக நடக்குன்னா செலவுகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த கால நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இந்த அனுசரித்து நடந்ததுனால வந்து தேவையில்லா பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் அதிலேருந்து நீங்கள் எளிதில் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த கால நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து கை வந்து சேரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த நேரத்தில் பண வரத்து மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமான லாபங்கள், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கால நேரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை காட்டுவீங்க. உங்கள் திறமையை காட்டுறதுனால என்ன ஆகுன்னா உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பதவி உயர்வு, பண உயர்வு எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த அதிருப்தியான சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் கடினமான பணிகளை கூட எளிதில் முடிக்கிற ஆற்றல் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள், தடுமாற்றங்கள், மாற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நெடுந்தூர பயணங்கள், இந்த கால நேரத்தில் நெடுந்தூர பயணங்கள் நீங்கள் அதிகமாக மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நெடுந்தூர பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இது போல் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் தடைகள், தாமதங்கள், தடுமாற்றங்கள் இருந்தாலும் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனேவும் உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்கே நம்ம சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்களை நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுக்கிறப்ப என்னாங்கன்னா அந்த தடைகள், தாமதத்திலிருந்து நீங்கள் எளிதில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே போல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.